முட்டைலாம் அடிக்க வச்சுருப்பாங்க. அந்த முட்டையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. முட்டையெல்லாம் அடித்து சார் மேலெலாம் அடித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. அதுக்கெல்லாம் வழி வகுத்தது நான் தான். மேபி அந்த டீச்சர்லாம் பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பெஞ்சில் படிப்பாளே அப்படின்னு இல்லை, ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. எதுக்குன்னா ஒழுங்காக படிக்க மாட்டுறாங்கன்ட்டு நல்லா கேட்கணும். ஆனால் இப்போ வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். எப்படின்னா, என்னை எவ்வளோ டீச்சர்ஸ் கேள்வி கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு. இப்போ நான் சர்ச்சுங்களுக்கு போனால் பிரசங்கத்தில் இது ஆண்டவர் எப்படி சொன்னார் சொல்லுங்க பார்க்கலான்னு. இப்போ வந்து எனக்கு ஆண்டவரே எனக்கு அந்த கனெக்ஷன் வேணும், இந்த 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 நபரோட ஒரு லிங்க் வேணும், இல்லை ஒரு கார் வேணும், வீடு வேணும், இல்லை பெரிய ஆசீர்வாதங்கள் வேணும். அதெல்லாம் என்னோட ஜபம் இல்லை ஆண்டவரே. அங்கிருந்து என்னை இங்கே கொண்டு வந்துச்சுல இந்த கிருபை, அதுதான் இப்போ எனக்கு வேணும். அப்போ சொன்னாரு, முதல்ல என்ன தம்பி பண்ணணும், முதல்ல என்ன பண்ணணும், எல்லாம் திருத்துன்னு முடிச்சுட்டு அப்போ சொன்னார், முதல்ல இங்கிலீஷ் கற்றுங்க. ஸோ லாங்குவேஜ் ஒன்று ஒரு இடத்துக்கு நீ ஃபஸ்ட்டு லாங்குவேஜை கற்றுக்கிட்டேன்னா அந்த இடத்துல உனக்கு ஆண்டவர் ஒரு வழியை தரப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது. அது ஒரு 3 மணி நேரம் பிரசங்கத்தில் அது சொன்ன ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணிச்சு. கரெக்டாக அந்த படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பஜ்ஜி, ஒரு 4 பஜ்ஜி அந்த பையன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வாய் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும் அவனுக்கு. நீங்கள் அவர் படுத்துருப்பான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும். ஸோ வி வர் லாஃபிங் டே ஃபுல்லாக பஜ்ஜி சாப்பிட்டுட்டு எப்படி நடிக்கிறான் பாரு. ஸோ அது ஒரு ஃபனி மூமெண்ட் அது. சரி, ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கழிஞ்சிச்சு. சரி, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது, நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம்னு சொல்லி திரும்ப வரோம். திரும்ப வந்து டோல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டு மழை நின்றுச்சு. சரி, மழை நின்றுச்சுன்னு திரும்ப போய் அந்த ஸ்பாட்ல போய் நிற்கிறோம். திரும்ப மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூஆர் லைக் ஐயோ என்ன இது இன்னைக்கு இப்படி வச்சு செய்யுதுன்னு சொல்லி அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆச்சு. அப்புறம் போய் ஷூட் பண்ணோம். அது ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பாடல் பின்னணி சீசன் 3ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கும் நம்ம பாடல் பின்னணி நிகழ்ச்சியில நம்ம கூட பெனி ஜோஷுவா அண்ணா இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். பிரைஸ் லார்ட் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கத்துக்கிறதுல. ஓகே, இட்ஸ் ரியலி a pleasure to have you with us. Thank you so much கேட்டு எங்களுக்காக வந்ததுக்கு. அண்ட் now வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ உங்க ஃபேமிலி பத்தி, நீங்க எங்க வாழ்றீங்க, எங்க உங்களுடைய நேட்டிவ்? ஓகே, ஷூர் கண்டிப்பா. நான் வந்து சென்னையில தான் இருக்கிறேன். ஸோ ஐ எம் மேரிட். மை வைஃப்ஸ் நேம் இஸ் கிரேஷியா ஸ்வீட்லின். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் ஹீ இஸ் அ மிஷனரி. ஸோ அவங்க நிறைய மிஷன்ஸ் எல்லாம் செய்வாங்க. அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் இங்கே சென்னையில தான் இருக்கிறோம் நாங்கள். ஸோ born and brought up எல்லாம் சென்னை தான். சென்னை தான். ஸோ ஒரே ஒரு அண்ணன். I am married and that's my story and I live in Chennai. Okay, now ministry எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, மினிஸ்ட்ரிக்கும் எனக்கும் பெரிய சம்மந்தமே இல்லை ஆக்சுவலி. 2006 February 6th I had an encounter with Jesus. ஸோ நான் வந்து பைக்கு ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஆடிபிள் வாய்ஸ் கேட்குது. ஸோ பெனி, வேர் ஆர் யூ கோயிங், ஹேவ் யூ ஃபர்காட்டன் த கால் இன் யுவர் லைஃப்? பெனி, எங்கே போயிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில், நான் வச்சு அழைப்பை மறந்துட்டியா? ஸோ ஐ வாண்ட் யூ டு சர்வ் மீ அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஆடிபிள் வாய்ஸ் அது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது என் காதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சத்தம் தான் என்னை வந்து திரும்பி பார்க்க வச்சுது, ஊழியக்காரனாக மாற்றுச்சு. ஸோ த மொமெண்ட் ஐ ஹர்ட் த வாய்ஸ் ஆஃப் காட், அந்த நேரத்தில் கேட்ட உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு பிபிஎஸ்ல ஸ்டோரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டர் வந்து மோசையோட பேசினாரு, ஏப்ராமோட பேசினாரு. இப்போ ஆண்டர் பேசுறாரு. ஸோ ஆண்டர் நம்ம கூட நம்ம பேசுவார் நிறையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியது ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான். அந்த வார்த்தைக்கு, அவருடைய சொல்ற காரியங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஐ ரெஸ்பாண்டட் டு த கால் ஆஃப் காட். ஸோ நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். ஓரமாக பைக்கை நிப்பாடிட்டு ஐ நெல் டவுன் ஆன் த ரோட். அந்த ரோட்லயே முட்டி போட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே, யார் பார்க்குறாங்க பார்க்கலன்னு தெரியல, நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு தெரியுது. ஓகே, நான் உங்களை சர்வ் பண்ண வரேன். ஐ கம் இன் டு த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்லி அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ரொம்ப அற்பமான ஒரு சாதாரணமான ஒரு அர்ப்பணிப்பு தான். ஒரு கூவம் பிரிட்ஜ் பக்கத்துல தான், ஒரு சுவேஜ் பிரிட்ஜ் பக்கத்துல தான் ஐ கேவ் மை லைஃப் டு ஜீசஸ். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனால் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லி சொன்னது. அன்னைக்கு ஒன்றும் தெரியாது, எந்த பாஸ்டர் பேக்ரவுண்டோ இல்லை எந்த மியூசிக் பேக்ரவுண்டோ. உங்களுக்கு ஒரு என்ன ஏஜ் இருக்குன்னா? ஐ வாஸ் 18.5, 19 கிட்ட. ஸோ 19 கிட்ட. ஸோ அப்போதான் நடந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஐ எம் நாட் ஃப்ரம் எனி பாஸ்டரல் பேக்ரவுண்ட். அப்பா பாஸ்டர் கிடையாது, ஒரு மியூசிஷியன் ஃபேமிலி கிடையாது,
இல்ல மினிஸ்ட்ரி ஓரியன்டா இருக்கிற ஒரு பெரிய ஃபேமிலி கிடையாது. சர்ச்சுக்கு போவோம் வருவோம் அவ்வளவுதான். ஆண்டரை நேசிக்கிற ஒரு குடும்பம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ அங்கிருந்து ஆண்டர் உருவாக்குனாரு. ஸோ என்னோட அண்ணன் வந்து ரொம்ப மினிஸ்ட்ரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆளு. ஸோ அவங்க இஸ் அ வெரி கிரேட் இன்ஸ்பிரேஷன் இன் தி ஏர்லி டேஸ் ஆஃப் மை மினிஸ்ட்ரி. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஓகே, இப்போ வந்து பாட்டுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து உண்மை போல யாருண்டு. ஸோ அந்த சாங் எப்படி வந்துச்சு? அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் சாங்? அது ஃபர்ஸ்ட் சாங்னு சொல்ல முடியாது. 2006 நான் ஆண்டருக்குள்ள கொடுத்தப்ப நான் சும்மா சர்வீஸ்ல நம்ம சர்ச்ல உட்காந்துருக்கும் போதோ இல்ல வர்ஷிப்ல நிற்கும் போதோ என்னையே அறியாம ஏதாவது பாடிக்கிட்டு இருப்பேன். நான் என்னோட பாஷையில நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்போ ஏதாவது நிறைய டியூன்ஸ் வரும், நிறைய வார்த்தைகள் வரும், சும்மா பிளாபர் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கும். ஸோ ஆனால் 2007 அந்த 8 அந்த டைம்ல வந்து இந்த பாட்டு உமை போல யாருண்டு அப்பதான் வந்து கம்போஸ் பண்ணது. அந்த பாட்டு கம்போஸ் பண்ணதுன்னு சொல்றதை விட இட் இஸ் நாட் ரிட்டன், இட் இஸ் கிவன் சொல்லலாம், கொடுக்கப்பட்ட ஒரு பாட்டு அது. ஸோ அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க டேவிட்சன் சொல்லி. ஸோ அவங்க வந்து கீபோர்டு வாசிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து அவங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்துட்டு வி ஸ்டார்டட் சிங்கிங், சும்மா அப்படியே பாடிட்டே இருந்தோம். அப்போ நான் போன சூழ்நிலைக்கு ஒரு ஏத்த ஒரு லிரிக் அப்போ கரெக்டா வருது. அப்ப அப்படி எழுதின பாட்டு தான் உண்மை போல யாருன்னு. எனக்கு நன்மை செய்ய நீங்க தான் இருக்கிறீங்க, நீங்க மாத்திரம் தான் ஆதாரம்னு சொல்லி ஒரு 4 லைன் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு என்டையரா எழுதுனது வந்து என்னோட டெஸ்டிமனி தான் அது. ஸோ நான் ஒரு மரண படுக்கையில இருந்தேன். அதுல இருந்து எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்ட சூழ்நிலை, நல்லா கொண்டு போயிருங்க இதுக்கு மேல ஒன்றும் முடியாதுன்னு சொன்ன சூழ்நிலையில ஆண்டவர் அங்கிருந்து என்ன உயிரோட கொண்டு வந்தாரு. ஸோ அந்த பாட்டுல இருக்கிற வீடியோவும் அதுதான். ஸோ அது என்னோட அது ரியல் என்னோட டெஸ்டிமனி தான் அது. ஸோ அதுதான் அதை வீடியோவா நாங்க எடுத்திருந்தோம். ஸோ அது நான் எழுதுனது 2007 அந்த 8 அந்த டைம்ல. பட் ஆனா ரிலீஸ் பண்ணது 2014. ஸோ ஆல்மோஸ்ட் 7 வருஷம் வெயிட் பண்ணி. நான் சொன்னேன்ல, நாட் ஃப்ரம் எனி ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, வெரி சிம்பிள் ஹம்பிள் ஃபேமிலி. ஆனால் நாங்கள் ஊழியத்தில் தான் இருந்தோம், நிறைய ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். கிராம ஊழியம் செஞ்சோம், நார்த் இந்தியா மினிஸ்ட்ரி செஞ்சோம், ஸ்கூல் மினிஸ்ட்ரி, ஆர்ஃபனேஜ் மினிஸ்ட்ரி, அது மாதிரி நிறைய செஞ்சுட்டே இருந்தோம். பாட்டு போட்டால் தான் நான் என்னோட ஊழியம் இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எங்ககிட்ட எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தோம். ஒரு டைம் வந்தது, அதான் கொஞ்சத்துல உண்மையுள்ளனே ஆண்டவர் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றம்னு சொல்லி கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியத்தை, ஒரு கிராம ஊழியமோ ஒரு ரோட்ல போய் நின்று டான்ஸ் ஆடியோ இல்லை ஒரு பாட்டு பாடியோ ஒரு வசனத்தை சொல்றதோ அதுல உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் படிப்படியா ஆண்டவர் உயர்த்துறாரு, கொண்டு வராரு. ஸோ 2014 அதுக்கான ஆண்டவர் வழிவாசல்களை திறந்தாரு. ஒரு வருஷமும் ஜாப் பண்ணுவேன், ஆண்டவர் இந்த வருஷம் CD போடணும், பாட்டு ரிலீஸ் பண்ணணும், நிறைய பேர் பண்றாங்க அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கான வழிகள் திறக்கப்படல, ஆண்டரும் ஒரு சிக்னல் கொடுக்கல. ஆனால் 2012-13 தான் அதுக்கான சிக்னல் வந்துச்சு. 12 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க ஐசக் அவங்களோட தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 2012 வி ஸ்டார்டட் அண்ட் 2 years நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஏன்னா எங்ககிட்ட மொத்தமாக காசு இல்லை எங்ககிட்ட. அப்போ ஒவ்வொரு காசு வர ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு செலவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஐசக் ஹஸ் பீன் a great blessing. ஸோ அப்படிதான் நாங்கள் அந்த வீடியோ பாட்டு 7 years வெயிட் பண்ணிருக்கீங்க. ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 10 பாட்டு இருக்கும் அந்த சிடியில், பரிசுத்தரேன்னு சொல்லி ஒரு சிடி. ஸோ அதில் ஒரு 10 பாட்டு இருக்கும். ஆனால் பாட்டு எழுதுனதெல்லாம் 2007 இருந்து த்ரூ அவுட் 2011-12 வரைக்கும் எழுதின பாடல்கள். அந்த வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு எப்படின்னு இருந்துச்சு? உங்களுக்கு வந்து கண்டிப்பா இதை எடுக்க முடியுங்கிற அந்த விசுவாசம் ஆண்டவர் கொடுத்தாங்களா? அந்த வெயிட்டிங் பீரியட் எப்படி இருந்துச்சு? வெயிட்டிங் பீரியட் எப்பவுமே என்னன்னா ஆண்டவர் நம்மள வந்து உருவாக்குகிற ஒரு நேரமா இருக்குது. ஆனா அந்த வெயிட்டிங் பீரியடை ரொம்ப ப்ரெஷஸா எடுத்து நம்ம அதுல வந்து ஆண்டவருக்கு உண்மையா காரியங்களை செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த கரெக்டான ஒரு நேரத்துல வந்து ஆண்டவர் ஒரு கதவை திறப்பார். அந்த கதவு வந்து குளோரியஸா இருக்கும், நம்ம எதிர்பார்க்காததா இருக்கும், யோசிக்காததா இருக்கும், நம்ம நினைச்சதை விட பெஸ்டா இருக்கும். ஸோ ஆனால் எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், நான் பாட்டு போடணும், பாட்டு போட்ட உடனே நான் வந்து ஃபேமஸ் ஆகணும், உலகம் ஃபுல்லாக போகணும் அப்படிலாம் ஒரு எண்ணமும் கிடையாது. ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சு, பாட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, போடுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் தெரியுது, ஓகே அவங்கெல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் கேட்பாங்க, போடுவோம் அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுறது. என் சிடியை கூட எந்த கம்பெனியும் எடுக்கல, எல்லா மேஜர் கம்பெனிஸும் தே ரிஜெக்டட் மை சாங்ஸ் அண்ட் சிடி. ஸோ நானே தான் கடைகளுக்கு ஃபோன் பண்ணி சிடி இது மாதிரி வந்து கொடுக்கலாமா அப்படின்னு போய் நானே தான் சிடி கொண்டு போய் கடையில எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அப்படிதான் பிகினிங் இருந்துச்சு. அந்த பிகினிங் டைம்ல இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படினா இருந்துச்சு அந்த ஃபீல்? எனக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, when they rejected you, எதுக்குடா இதை பண்றோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில வந்து ஒரு சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா போராட்டம் இல்லாம இல்லை, பெர்சிவரன்ஸ் ரொம்ப அதிகமா வேணும். அதெல்லாவற்றை காட்டிலும் தேவ அழைப்பும் தேவ கிருபையும் உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும். ஸோ அந்த அழைப்பும் கிருபையும் பிடிச்சிக்கிட்டோம்னா
அது நம்ம எங்க போகணுமோ அதை நம்மள எங்க கொண்டு போய் சேர்த்தோம். அற்புதமா சேர்த்தோம். தேங்க்யூ. நான் சொந்த சாங்ல இருந்து ஒரு 2 லைன் பாட முடியுமா? ஷூர். உம்மை போல யாரும். உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷேடாய் ஆராதிப்பேன். So அப்படி போயிட்டே இருக்கலாம். You can just get into worship. அப்படியே கேட்டுட்டே Yeah, you can just get into worship. Yeah. கண்டிப்பா அது ஒரு சூப்பரான ஒரு worship மேரிய பேக் ஸ்டோரின்னு. அண்ட் உங்களுடைய வீடியோ ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. Desert. Yeah, definitely. So இந்த பாட்டு வந்து நாங்க 2016ல தான் I started writing this song. இது கூட எப்படின்னா என்னோட அதிகமான பாடல்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கிருபையை படிச்சு கிருபையை குறித்து எழுத போகிறோம் அப்படின்னு போய் உட்காந்தா ஒன்றும் வராது. ஸோ என்னோட பாடல்கள் எல்லாமே 90% ஆஃப் த சாங்ஸ் வந்து என்னுடைய ப்ரேயர் பிகம்ஸ் அ சாங். என்னுடைய ஜெபங்கள் பாடல்களாக மாறும். எப்படின்னா நான் சொன்ன அப்போ வந்து நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே எப்படி நீங்க இங்க வரைக்கும் எனக்கு கொண்டு வந்தீங்க, என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. when you look back your life, why meன்ற கொஸ்டின் வந்து என்ன அதிகமா நான் கேட்டிருப்பேன். நான் ஏன் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னும் என்னை விட நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, பெரியவங்க படிச்சவங்க, பைபிள் காலேஜ் முடிச்சவங்க, பாஸ்டர் பசங்க என்னென்னமோ இருக்காங்க, ஏன் என்ன தெரிஞ்சுக்கிட்டுங்கிற கொஸ்டின் வந்து எப்பவுமே எனக்கு அதிகமா இருக்கும். அப்ப என்னை எது இங்க கொண்டு வந்துச்சு, கிருபை தான் எனக்கு கொண்டு வந்துச்சு, அன்டிசர்விங் கிரேஸ் தான் என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்துச்சு. அப்ப இப்போ வந்து எனக்கு ஆண்டவரே எனக்கு அந்த கனெக்ஷன் வேணும், இந்த 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 நபரோட ஒரு லிங்க் வேணும், இல்ல ஒரு கார் வேணும், வீடு வேணும், இல்ல பெரிய ஆசீர்வாதங்கள் வேணும், அதெல்லாம் என்னோட ஜெபம் இல்லை. ஆண்டவரே அங்கிருந்து என்னை இங்க கொண்டு வந்துச்சுல இந்த கிருபை, அதுதான் இப்போ எனக்கு வேணும், இது என்ன வேணாலும் என் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்துறோன்ற ஒரு ரியலைசேஷன் தான் அந்த பாட்டுக்கான ஒரு பெரிய இது வந்துச்சு. ஸோ தட் வாஸ் மை ப்ரேயர். ஆண்டவரே உங்க கிருபை வேணும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இட் வாஸ் அ ப்ரேயர். அது ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எப்பவுமே என் பக்கத்துல கிட்டார் இருக்கும். when I pray, when I start worshiping கிட்டார் இருக்கும். ஸோ அப்போ எடுத்து சும்மா வாசிட்டேன். அப்போ உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, அந்த 4 லைன் தான் திரும்ப திரும்ப 2016ல பாடி 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 அதை வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ கரெக்டாக அந்த டைமில் வந்து பாஸ்டர் சாமி தங்கையா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, பெனி நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு. அப்போ கரெக்டாக அந்த ரஃப் அந்த ஒரு 4 லைனையும் அதுக்கப்புறம் ஒரு வேர்ஸ் அதையும் நான் சாமி அவங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ அவங்க சாமி அதை ப்ளே பண்ணும்போது பாஸ்டர் பால் தங்கையா பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அதை கேட்ட உடனே இமீடியட்டாக அவங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. தி ஃபெல்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க சர்ச்சில் பாடிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் இல்லாமல் வாரம் சர்ச்சை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உடனே நாங்கள் வேகமாக அதை வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதில் இந்த செகண்ட் வேர்ஸ் கூட இட்ஸ் ஜஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்ல ஒன்றும் இல்லை, எனக்கு திறமைன்னு சொல்ல ஒன்றும் இல்லை, தகுதி இல்லாத என்னை உயர்த்துறது உங்க கிருபை ஆண்டவரேன்னு சொல்லி அது இட்ஸ் அ ப்ரேயர். இட்ஸ் ஜென்ரலா நீங்க ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுவீங்க, அது ஒரு டியூனா ஒரு பாட்டா மாறிச்சு. ஸோ அதுதான் அதோட பேக்ரவுண்ட். 2016ல ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். ஆமா ஸ்டார்டட் ரைட்டிங் 2016 31st டிசம்பர் நைட் கரெக்டா. ஸோ அப்போ அது ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆமா இல்ல 2017 எனக்கே ஞாபகம் 16 கரெக்ட் 17 லிரிக் வீடியோ கரெக்ட் 17ல வந்து லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஐ திங்க் ஜூலை ஆகஸ்ட் நினைக்கிறேன். அப்புறம் 2017 31st டிசம்பர் அது வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணோம். ஸோ ஏன்னா லிரிக் வீடியோ ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி சாங் போயிட்டே இருக்குது, ஆல்ரெடி அவங்க சர்ச்ல எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இமீடியட்டா டக்குன்னு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா பொறுமையா we took time to produce the video. ஏன்னா நிறைய டிராவல் இருந்துச்சு, டேட்ஸ் கிளாஷ் ஆச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தோம். வீடியோவுமே நாங்க அங்க பிளான் பண்ணல, அது ஒன்னொன்னா பில்ட் ஆச்சு. ஸோ அது பில்ட் ஆச்சு. அப்புறம் அங்க தார் டெசர்ட்ல போய் நாங்க ராஜஸ்தான்ல போய் எடுத்தோம். ஆக்சுவலி நான் ரொம்ப வெயில் அடிக்கும், பயங்கரமா வெயில் அடிக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு போனேன். ஆனா நாங்க போன நேரம் ரொம்ப நல்ல நேரம், லைக் ஒரு நவம்பர் அந்த டைம்ல தான் நாங்க போனோம். ஆனா நல்லா கோல்டா இருந்துச்சு, நல்ல வெயில் அடிக்கும். ஆனா ஆமா நல்ல வெயில் அடிக்கும், ஆனா சில்லுன்னு காத்து அடிச்சிட்டு இருக்கும். நீங்க மணலுக்குள்ள கை வச்சாலும் கால் வச்சாலும் சில்லுன்னு இருக்கும் மணல். ஆமா சீரியஸா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. அப்புறம் அங்க கேமல் எல்லாம் வந்து நாங்க ரெண்ட் பண்ணி வீடியோ அதெல்லாம் பிளான்லயே கிடையாது. அங்க போன பிறகு கேமல் இருந்துச்சு, சரி அதுல எடுக்கலாமா, ஓகே கேமல். அப்புறம் அங்க ஒரு ஜீப் இருந்துச்சு, அந்த ஜீப் எடுத்துலாமா, ஓகே ஜீப்ல எடுக்கலாம். அப்புறம் ஆன் த வே ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஒயிட் கலர் ஒரு ஒரு லேண்ட் ஒன்று இருந்துச்சு. சோ அது எல்லாம் ஒயிட் சாண்டுன்னு சொன்னாங்க, ஆனா அது ஒயிட் சாண்ட் இல்ல. அங்க வந்து ராஜஸ்தான் வந்து மார்பிள்க்கு எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்ல. சோ அந்த மார்பிள் வந்து கட் பண்றப்போ ஒரு டஸ்ட் வரும், ஒயிட் கலர் டஸ்ட். சோ அந்த டஸ்ட்டை வந்து டம்ப் பண்ற இடம் தான் அந்த இடம்.
ஸோ அது வந்து எல்லாரும் ஸ்னோன்னு நினைச்சிட்டாங்க பாதி பேரு. இல்ல இல்ல இல்ல, அது ஒரு ஒயிட் டஸ்ட், ஒயிட் கலர்ல இருக்கிற டஸ்ட், அதை டம்ப் பண்ற ஏரியா அது. ஸோ அங்க வி காட் த பெர்மிஷன். ஸோ பெர்மிஷன் எடுத்து அங்க ஷூட் பண்ணோம் அது. ஸோ அதெல்லாம் லைக் காட் ஆர்கஸ்ட்ரேட்டட் திங்ஸ். ஸோ அது ஆண்ட்ரே வந்து ஏற்படுத்தினாரு. ஒவ்வொரு இடத்துல போய் அப்படி ஷூட் பண்ணோம். அங்க நாங்க டிராவல் பண்ணது தான் அதிகம் ஷூட் பண்ணதை விட. ஏன்னா ஒரு வேன்ல 12 பேர் நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours ஃப்ரம் ஜெய்ப்பூர் டு தார் டெசர்ட்டுக்கு வந்து போனோம். போற வழியில சாப்பாடுலாம் ரொம்ப கிடையாது. ரொட்டி வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு போனோம். ஸ்நாக்ஸ் வச்சுட்டு அதை வச்சு தான் சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு இதுல குளிர் ரொம்ப தாங்கவே முடியல. அப்புறம் வேனை நிப்பாட்டிட்டு பான்ஃபயர்லாம் போட்டு அங்க எல்லாம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம். ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருந்துச்சு. பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் அது. பெரிய 3 நாள் நாங்க அங்க தங்கியிருந்தோம். தங்கியிருந்து ஷூட் பண்ணோம். இட்ஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேண்ணா. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாங் வந்து ஆடியோ தான் கேட்டேன். எப்போ கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஷூட் எடுக்கும்போது ஒரு கம்பேரிங் எடுக்கிறேன் 10th படிக்கும்போது. அப்போ வந்து நான் யோசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஷூட், அதாவது ஜீசஸ் ரெடம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷூட். ஸோ எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி இதை பண்ண போறேன், எனக்கு அவங்க சொல்றத வந்து ஸ்கிரிப்டட். ஸோ அதை பண்ண வேணாம் தெரியாது. அப்போதான் ஸ்க்ரீனுக்கு பின்னால் நிற்கணும்னு மைக் மாட்டிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாங் வந்து அங்க எடிட்டிங் ஷூட்ல பிளே பண்றாங்க. நான் அந்த சாங் நான் என்ன யோசிக்கிறேன்னா அது அப்படியே அதுல வேர்ட்ஸா வந்துச்சு. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அப்போ மறந்துடுச்சு அந்த சாங். ஒரு வாட்டி தான் கேட்கறேன். கேட்டோன்னா அதுல வந்து உங்க கிருபை வந்துச்சுன்னு மட்டும் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் யூடியூப்ல போய் உங்க கிருபை தமிழ் கிறிஸ்டியன் சாங்னு பாட்டு கண்டுபிடிச்சு. கண்டிப்பா நான் கண்டிப்பா. ஸோ தேர்ட் சாங் வந்து வற்றாத கிருபைகள். அந்த சாங் வற்றாத கிருபை வந்து எப்படி சொல்லலாம்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சர்ச் இருக்கு அயர்லாண்ட்ல. ஸோ அவங்க சர்ச்சுக்கு நான் எவ்ரி இயர் போயிடுவேன். எவ்ரி இயர் கண்டினியூஸா 4 years. இந்த வருஷம் லாக்டவுன்ல கூட வி டிட் ஆன்லைன் நியூ இயர் மீட்டிங். ஸோ தொடர்ந்து நான் போயிடுவேன். ஸோ அவங்க ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஸோ அப்போ அவங்களோட 2017 தான் 17th நினைக்கிறேன். அவங்களோடது வந்து மகிமை மேல் மகிமை, அதுதான் அவங்களோட ப்ராமிஸ் வேர்ஸ். ஸோ அப்போ 2017 31st நைட் வந்து இந்த ப்ராமிஸ் வேர்ஸை எனக்கு பாஸ்டர் சொல்றாரு. இதுதான் பாஸ்டர் நமக்கு வந்து இந்த சர்ச்சுக்கு, நம்ம சர்ச்சுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக 31st ஒரு 10 மணிக்கு அப்படி சொல்றாரு. 12 மணிக்கு சர்ச்சுக்கு போனோம். 11 மணிக்கு சர்ச்சு. ஸோ அப்போ நான் ரூம்ல உட்காந்து கிட்டார் வாசிச்சேன். அப்போ மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, அந்த ஒரு கோரஸ் மட்டும் எடுத்தாச்சு. அப்புறம் வருஷம் தொடங்குது இல்லையா, அப்போ அதுக்கேற்ற ஒரு லிரிக் என்னன்னு சொல்லி, ஓகே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் எங்களை நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 4 லைனும், ஃபர்ஸ்ட் 4 லைனும் அந்த மகிமை மேல் மகிமையும் எடுத்தாச்சு. நேரா போய் சர்ச்சுக்கு போயாச்சு. சர்ச்ல பாடிட்டோம் அந்த பாட்டை. அவங்க எவ்ரிபடி வர் எக்ஸைட்டட். எப்படி ப்ராமிஸ் வர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு நீங்க எழுதுனீங்கன்னு சொல்லி, தட்ஸ் அப்சல்யூட்லி தி கிரேஸ் ஆஃப் காட். ஸோ கரெக்டாக நாங்கள் எழுதி அந்த பாட்டை எல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் அது கரெக்டாக இங்கே வந்த பிறகு அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பாட்டை, ஸோ அதை ஃபைன் டியூன் பண்ணி அது கரெக்டாக தமிழ் நியூ இயர்க்கு ரிலீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் ரிலீஸிங் இட் ஃபார் தட். ஸோ அப்படி 2018 ரிலீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் அதை. ஆமா 17. ஆமா அந்த சாங் அடுத்த சாங் இது இல்லனா இதுமா உங்க கிருபைக்கா அவரே வந்து ரிலீஸ்ட் இன் 2015. ஆமா 2015 அது. ஏன்னா அது அந்த ஆல்பம்ல வந்த சாங் அது. அந்த 2014 வந்து லாங்குவேஜஸ் டிஃபரண்டா. கரெக்ட். அதுக்கப்புறம் ஹிந்தி, தெலுங்கு எல்லாம் பண்ணிருந்தோம். இந்த மாதிரி டிஃபரண்ட் லாங்குவேஜஸ் எல்லாம் பண்ணுங்கிற அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும். எனக்கு நான் தமிழ்லயே இருக்கணும். ஒரு சின்ன லாங்குவேஜ், ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள இருக்கிறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ரீச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, ப்ராஃபட் எசேக்கியா பிரான்சிஸ். அவங்க தான் வந்து என்னை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாங்க. லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை மினிஸ்ட்ரி. ஸோ பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பிரசங்கத்துல அவர் வந்து சொல்றாரு, தம்பி உங்களுக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசையா தம்பி அப்படின்னு பிரசங்கத்துல பேசுறாரு. அப்போ எல்லாம் ஆமா அமெரிக்கா போகணும், அங்க போகணும், ஆண்டோட வசனத்தை சொல்லணும், அந்த உலகத்தை சுத்தணும் அன்ற ஆசை இல்லை, அங்கெல்லாம் போய் தேவ வாசனத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு பேஷன். அப்போ சொல்றாரு, முதல்ல என்ன தம்பி பண்ணணும், முதல்ல என்ன பண்ணணும், எல்லாம் திருத்துன்னு முடிச்சுட்டு அப்போ சொன்னாரு, முதல்ல இங்கிலீஷ் கத்துங்க. ஸோ லாங்குவேஜ் ஒன்று ஒரு இடத்துக்கு, நீ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை கத்துக்கிட்டேன்னா அந்த இடத்துல உனக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது. அது ஒரு 3 மணி நேரம் பிரசங்கத்துல அது சொன்ன ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். அந்த வார்த்தை வந்து என்ன ரொம்ப பயங்கரமா இம்பாக்ட் பண்ணிச்சு. அவர் நிறைய இம்பாக்ட் பண்ணிடுறாரு. அதில் இது ஒன் ஆஃப் தி வேர்ட். ஸோ அப்போ இது மாதிரி நம்ம செய்யணும். மலையாளம்ல பண்ணணும், ஹிந்தியில பண்ணணும், தெலுங்குல பண்ணணும். உங்களுக்கு நீங்க நம்புவீங்களா தெரியல, நான் இட்டாலி போயிருந்தேன். இட்டாலியில ஒரு மீட்டிங். அப்போ அது எப்படின்னா ஒரு மல்டிலிங்குவல் கான்ஃபரன்ஸ் அது. ஸோ அப்போ எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ஐ ஹாவ் டு ப்ரீச். ஸோ அப்போ நான் வந்து என்னை ஏற்றி விட்டாங்க. பார்த்தா இட்டாலியன்ஸ் இருக்கிறாங்க,
அப்புறம் கொஞ்சம் யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் பீப்புள், அப்புறம் தமிழ் பீப்புள். 4 க்ரௌட் இருக்குது. ஸோ அப்ப நான் வந்து இட்டாலியன்ல பாடினேன். ஆமா, இட்டாலியன்ல பாடினேன், இங்கிலீஷ்ல பாடினேன், அப்புறம் கொஞ்சம் ஹிந்தி பீப்புள் இருந்தாங்க. எல்லாம் அங்க போய் அந்த அந்த ஸ்பாட்ல நாலு இட்டாலியன் பீப்புள், கொஞ்சம் இட்டாலியில இருந்து இட்டாலியன் பீப்புள் வராங்க. இட்டாலியன்ல அந்த லாங்குவேஜ்ல டக்குன்னு ஒரு 4 லைன் எல்லாம் டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி ஸோ வி சாங் தட் சாங். அது அது அந்த லிரிக் கூட என்கிட்ட இருக்கு. ஸோ எல் ஷெடாய் லோதியாமோ எலோஹீம் லோதியாமோ. ஸோ அந்த மாதிரி ஸோ இது மாதிரி ஐ டிரான்ஸ்லேட்டட் அண்ட் சாங் தட். ஸோ அவங்க they were really excited. ஸோ என்னடா ஒரு இந்தியன் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ல இருந்து வந்து நம்ம ஊர் லாங்குவேஜ்ல பாடுறாங்க. இப்போ யூ இமீடியட்லி கெட் கனெக்டட் வித் இமீடியட்லி யூ கெட் கனெக்ட். ஸோ அது மாதிரி நான் இப்போ யூகே போனாலும் எனி பிளேசஸ் ஐ கோ, I sing in Malayalam, I sing in Hindi, I sing in Telugu, I sing in Tamil, I sing in English. So you get connected to people immediately. And also there is no barrier. நான் இப்போ தெலுங்கு சர்ச்சில் போய் மினிஸ்டர் பண்றேன், மலையாளம் சர்ச்சுக்கு போறேன், ஹிந்தி சர்ச்சுக்கு போறேன், ஆப்பிரிக்கன் சர்ச்சஸ் போறேன். ஸோ இதெல்லாம் வெளியில ரொம்ப தெரியாது. ஸோ அது மாதிரி ஸோ நீங்க முதல்ல ஆண்டவங்களை பயன்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டூல்ஸ் சைடுல நம்ம ஆண்டவருக்காக செய்றோம். அப்சல்யூட்லி. ஸோ நீங்க அதை லேர்ன் பண்ணணும்னு ஒரு பேஷன் ஒரு டிசைர் இருந்துச்சுன்னா, இப்போ தெலுங்கு கூட அப்படிதான் நாங்க போனோம். இப்போ தெலுங்குல என்னால டேட் கொடுக்க முடியல, நானே தான் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், இல்ல கொஞ்சம் ஸ்லோவா இருப்போம்னு சொல்லி. ஸோ நிறைய பெரிய பெரிய ஓரளவுக்கு நீங்க ஈஸியா கான்வர்சேஷன்லாம் பண்ணிடுவீங்கல்ல, அவங்க சொல்றது புரியும்ல. ஜெனரலா இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிடுவோம். பட் when it comes to singingல ஸோ சாங்ஸ் எல்லாம் பாடிடலாம். பட் ஹிந்தி ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன், புரிஞ்சுப்பேன் ஓரளவுக்கு. மிச்சப்படி எந்த லாங்குவேஜும் நமக்கு ஃபுல்லாலாம் தெரியாது. மலையாளமும் தெரியாது, தெலுங்கும் தெரியாது. எல்லாம் என்ன கேட்டாங்க, நீங்க தெலுங்கு வாண்டு எந்த லாங்குவேஜ் நான் பக்கா தமிழ் சொல்லுவேன், கிரீன் தமிழன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பச்சை தமிழன். ஆனா we wanted to achieve more for God. ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும்னா பெரிய ஸ்டெப் வைக்கணும், பெரிய ப்ராட் மைண்ட் இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமா வழிவாசல் தருவார். ஷூர் கண்டிப்பா. ஸோ நான் இப்போ வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறோம். ஸோ ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் கம்போசிங் மூமெண்ட் இது ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்களே. ஓகே, how was your teenage life? ஓகே, டீனேஜ் லைஃபா? ஏன்னா இங்க வியூவர்ஸ் எல்லாரும் முக்காவாசி வந்து யூத் டீனேஜர்ஸ் தான். ஓகே ஓகே. நான் ரொம்ப ஏர்லியா மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். 19க்கு அப்புறம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டோம். நிறைய அப்புறம் நாங்க நிறைய சேர்ந்து ஜாம் பண்ணுவோம், அதுதான் அப்படி இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்ல வந்து ஐ வாஸ் இன் தி ஸ்கூல் ஃபுட்பால் டீம். ஸோ அதனால வந்து ஃபுட்பால்னா பைத்தியம் மாதிரி இருப்போம். ஸோ அதனால லைக் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours ஃபுட்பால் விளையாடுவோம். ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஸ்கூலோட அந்த மிடில் அந்த கேப்ல லஞ்ச் டைம்ல பைத்திய மாதிரி விளையாடுவோம். அப்பெல்லாம் பூட்ஸ் ஷூலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வெறும் காலில் ஃபுட்பால் விளையாடுவோம். அப்புறம் ஸ்கூல் டீம்ல வேற இருந்தோம். அப்போ நிறைய சண்டை வரும், உங்களுக்கு தெரியுமே ஃபுட்பால் எப்படி. ஸோ நிறைய சண்டை வரும். எங்களுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் அடிக்கடி ஒரு பெரிய சண்டை வரும். ஸோ அதுல எல்லாம் முன்னாடி நின்று சண்டை போடுறது, இது பண்றது. அப்போ நான் ரொம்ப ஷார்ட்டா இருப்பேன். ஸோ அப்ப எல்லாத்துலயும் ரொம்ப ஃபாஸ்டா போய் இது பண்றது. ஸோ அதனால ஸ்கூல் லைஃப் எனக்கு வந்து ஃபுல்லா ஃபுட்பால்ல தான் போச்சு. படிச்சது ரொம்ப கம்மி தான், ஆனா ஃபுல் கேம்னு சொல்லி கேம்லயே தான் போச்சு. ஆமா, ஸோ அதனால கேம்லயே எனக்கு போச்சு. I had fun actually. Okay, so next question வந்து one mistake we must never do in spiritual life and one mistake that we must never do in worldly life. Worldly life, okay. Spiritual lifeல ஒன்னு சொல்லலாம்னா, என்னைக்குமே நம்முடைய கண்கள் ஆண்டவர் மேல மாத்திரம்தான் இருக்கணும். அது வந்து our God is a God of jealous Godல அன்ற வந்து அந்த அவரை நம்ம சார்ந்திருக்கிறோமா, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப பார்ப்பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கண்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள்ல கீழே இருந்தாலும் சரி, நம்முடைய கண்கள் அவர் மேல மாத்திரம்தான் இருக்கணும். அவரை விட்டு எடுத்து மாம்சமா செயல்பட நம்ம ஆரம்பிக்கும் போதுமோ இல்ல மாம்சமா செயல்பட திட்டங்கள் போட்டோம்னா நிறைய ஃபெயிலியர்ஸை பார்ப்போம், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸை பார்ப்போம். ஆனா கம்ப்ளீட்டா என்னுடைய கண்கள் அவர் மேலதான் பதிஞ்சிருக்குது. எனக்கு நன்மை செஞ்சா அவர் தான் செய்யணும், எனக்கு உதவி செஞ்சா அவர் தான் செய்யணும், எனக்கு ஒரு நன்மை வந்து அவர்கிட்ட தான் வரும்ன்ற ஒரு டிபெண்டன்சி வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கும். எவ்ரி டைம் எவ்ரி டே இட் வில் சர்ப்ரைஸ் யூ. அண்ட் அது அந்த ஃபெய்த் வாக் வந்து இட்ஸ் வெரி நைஸ். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்ட்லி லைஃப்ல பண்ணக்கூடாதுதா, என்ன பண்ணக்கூடாது, ஓகே, பெருமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பெருமையா இருக்கக்கூடாது வேர்ல்ட்லி லைஃப்ல. எல்லாரையும் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சோ அவங்க வச்சிருக்கிற பொருளை வச்சோ மதிப்பு கொடுக்க கூடாது. அவங்க மனுஷனா மதிக்கணும், யாரா இருக்கலாம். அது அப்படி அது மட்டும் பண்ணவே கூடாது. எனக்கு அது ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் நார்மலி அண்ட் ஈக்குவலி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ எனக்கு பெரிய 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 ஆட்கள் கூட பழகிறத விட
ரொம்ப சின்ன ஆட்கள், ஒன்றும் இல்லாதவங்க, அவங்களோட ஒன்றும் இல்லாதவங்கள்ட்ட சொல்றத சாதாரணமான ஆட்களா இருக்கிறாங்களா, அவங்களோட பழகுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சர்க்கிள்ல கேட்டீங்கன்னா தெரியும், பெரிய ஆளுங்க கிட்ட ரொம்ப மூவ் பண்ணிக்க மாட்டேன், எல்லாரும் தெரியும். ஆனா சின்ன ஆட்களோட ரொம்ப ஜாலியா இருப்பேன், அவங்களோட வருவேன், அவங்களோட சாப்பிட போவேன், கூப்பிடுவேன், மீட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்களே நினச்சிருந்தோம் பாடல் பண்ண இன்னைக்கு பென்னி அண்ணா கூப்பிட்டா வருவாங்களா, வேர்ல்ட் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்குலாம் இன்டர்வியூ கொடுப்பாங்களா, பட் தென் யூ கிவ் அஸ் டைம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து ஷேர் எனி ஆஃப் யுவர் அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் தட் யூ ஃபேஸ்ட் இன் ஸ்கூல் டேஸ். அதாவது ஸ்கூல் டேஸ் அட்ராசிட்டிஸ் அந்த மாதிரி. ஸ்கூல் டேஸ் அட்ராசிட்டிஸ் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. 1-2 பண்ணா ஞாபகம் இருக்கும். நிறைய பண்ணிருக்கிறோம். இங்க சென்னையில தான் படிச்சீங்களா? ஆமா, நான் சென்னையில தான் படிச்சேன். சென்னை ICF ஸ்கூல்ல தான் நான் படிச்சது. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. நிறைய பண்ணியிருக்கிற ஸ்கூல் அட்ராசிட்டிஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஓகே, ஒரு தடவை நாங்க வந்து நைட் ஸ்கூல் நடக்கும் எங்களுக்கு. 10th வந்து நைட் ஸ்கூல் வைப்பாங்க. அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நைட் ஸ்கூல் இருக்கும். ஸோ ஈவினிங் நீங்க 3 o'clock வீட்டுக்கு வந்துருவீங்க, திரும்ப 7 o'clock ஸ்கூலுக்கு போயிடும் நைட்டு. ஸோ நைட் ஃபுல்லா ஸ்டடி இருக்கும். 11:30 12 வரைக்கும் ஸ்டடிஸ் இருக்கும். ஸோ அப்படி எல்லாருக்கும் இட்லி போட்டாங்க அன்னைக்கு. ஸோ அந்த இட்லியை வந்து சாப்பிடாம எல்லாரும் கொண்டு வந்து நைட்டு தூங்கும் போது தூக்கி மேல அடிச்சா எல்லாரும் மேலயும் அடிக்கும்ல. சோ அந்த மாதிரி அடிச்சு விளையாடுனது. அப்புறம் போய் முட்டை திருடிட்டு வந்தது. அங்கதான் நம்ம இதுல இருக்கோம்ல, அங்க மெஸ் இருக்கும், ஸ்கூல்லயே மெஸ் இருக்கும். சோ அப்புறம் போயிட்டு முட்டைலாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த முட்டையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் அடிச்சு சார் மேல எல்லாம் அடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதுக்கெல்லாம் வழி வகுத்தது நான் தான். மேபி அந்த டீச்சர் எல்லாம் பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்க டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுறோம். மறந்துருப்பாங்க என்ன. இல்ல ஞாபகம் வந்திருக்கும், எப்படியும் சாங்ஸ்ல பார்த்து இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கோமே, அந்த முட்டை இருக்கலாம் மேபி. சோ நீங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இல்ல லாஸ்ட் பெஞ்ச்? அதான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச். நான் தான் எந்த கேள்வி கேட்டாலும் முதல்ல நான் தான் மாட்டுவேன். தெரியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். இவனுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் என்னை எழுப்பி வைப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்னால படிப்பாளே அப்படின்னு இல்ல, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வைப்பாங்க. எதுக்குன்னா ஒழுங்கா படிக்க மாட்டாங்கன்ட்டு நல்லா கேட்கணும். ஆனா இப்போ வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். எப்படின்னா, என்ன எவ்வளவு டீச்சர்ஸ் கேள்வி கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு. இப்ப நான் சர்ச்சுங்களுக்கு போனா பிரசங்கத்துல இது ஆண்டவர் எப்படி சொன்னார் சொல்லுங்க பாக்கலாம்னு கேள்வி கேட்கிறேன். இப்படிதான் இப்ப ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன். இப்ப என்னோட சான்ஸ். நிறைய பிரசங்கத்திலயுமே சொல்லியிருக்கிறேன். சில டைம் அப்படி கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் வரலங்கும் போது அது உங்களுக்கு எப்படின்னா இருக்கும்? அது ஒரு ஃபன் மூமெண்டா எடுத்துக்கலாம். ஃபன்னா இருக்கும் பிரசங்கத்துல. Usually I usually like get connected with people wherever I preach. Immediately they will get connected. நிறைய ஜோக்ஸ் இருக்கும், லாஃப் இருக்கும், ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன யூஸ் பண்ண பாஸ்டர்ஸ்க்கு தெரியும். கண்டிப்பா. ஓகே. நான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து worst moment in shooting spot and best moment. worstனா வந்து மறக்க முடியாத funniest moment அப்படி கூட இருக்கலாம். ஓகே, worst momentனா ஃபன்னி மூமெண்ட் ஒன்று இருக்கு. அது வந்து நீங்க உண்மை போல யாரும் இல்ல, அந்த பையன் வந்து பெட்ல படுத்திருப்பான். பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து டாக்டர்ஸ் வருவாங்க, பெட்ல படுத்திருப்பான். அது கொஞ்சம் முன்னாடி அந்த வீட்டுல நாங்க தங்கிருந்தோம், அது டாக்டர் ஃபேமிலி, அது அங்க வீட்டுல தான் ஷூட் பண்றோம். அப்ப அந்த பையன் பாக்குறானா தெரியல வீடியோவை. ஸோ அவர் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டுல வந்து நாங்க வந்திருக்கோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க, பஜ்ஜி போண்டா அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ அவர் நீங்க நல்லா இப்ப நீங்க இதுக்கப்புறம் போய் வீட்டுல வீடியோ பாத்தீங்கன்னா அதுல தெரியும். கரெக்டா அந்த படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா பஜ்ஜி, ஒரு 4 பஜ்ஜி அந்த பையன் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வாய் ஃபுல்லா இங்க ஃபுல்லா எண்ணெயா இருக்கும் அவனுக்கு. நீங்க அவர் படுத்திருப்பான், வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா எண்ணெயா இருக்கும். சோ we were laughing, டே ஃபுல்லா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு எப்படி நடிக்கிறான் பாரு. சோ அது ஒரு ஃபன்னி மூமெண்ட். அது ரொம்ப நிறைய இருக்கு ஃபன்னி மூமெண்ட்ஸ். ஆனா வர்ஸ்ட் மூமெண்ட்னா ஷூட்டுக்கு போன பிறகு லொகேஷன் கை கொடுக்காது. ஸோ நாங்க ஒரு தெலுங்கு சாங் எடுக்கும் போது நின்னு போலின வாரவர்னு ஒரு சாங் எடுத்தோம். ஸோ அப்போ நாங்க போகும்போது ஃபுல்லா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸ்பாட்ல போய் நிக்கிறோம், மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது, நிக்கவே இல்லை. சரி ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes பேஞ்சிச்சு. சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகுது, நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம்னு சொல்லி திரும்ப வரோம். திரும்ப வந்து டோல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 20 kilometers தாண்டி வந்துட்டு மழை நின்றுச்சு. சரி மழை நின்றுச்சுன்னு திரும்ப போய் அந்த ஸ்பாட்ல போய் நிக்கிறோம், திரும்ப மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் ஐயோ என்ன இது இன்னைக்கு இப்படி வச்சு செய்யுதுன்னு சொல்லி அப்புறம் ஒரு 15 minutes இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆச்சு. அப்புறம் போய் ஷூட் பண்ணோம். அது ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஒரு வர்ஸ்ட் மூமெண்ட்டே ஆண்டவர் பியூட்டிஃபையா மாத்திட்டாரு, பியூட்டிஃபுல்லா.
ஸோ அது ஒரு worst moment became a beautiful moment. என்ன அந்த அப்ஸ்டேர்ஸ்ல வச்சு எடுத்த அந்த வீடியோவானா? இல்ல, பீச் சைட்ல இருக்கும் அது. ஓகே. பீச் சைட் ஒரு தெலுங்கு சாங் அது. நின்னு போலின வர அதான் உம்மை போல யாருண்டோட தெலுங்கு வெர்ஷன். கேட்டிருக்கேன். ஒரு கிட்டார் வச்சுட்டு. ஆமா. ஸோ அது பீச் சைட்ல எடுத்திருப்போம். பெஸ்ட் மூமெண்ட்னா ஆதாரம் நீர்தானையான்னு ஒரு பாட்டு எடுத்திருப்போம். ஸோ அதுல வந்து நான் பாடும்போது வாயில இருந்து அந்த புகை மாதிரி வரும். இப்ப நீங்க கோல்டுல இருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு புகை வரும். அப்ப நாங்க போயிருந்தப்ப அது நல்ல ஒரு வெதரா இருந்துச்சு, கிளைமேட் இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே எனக்கு பிடிக்கிறது என்னன்னா அந்த வெதர், அந்த லைட்டிங் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம இப்ப ரீசெண்டா அங்க ஒரு வர்ஷிப் மெட்லின்னு ஒண்ணு பண்ணிருந்தோம். ஒரு கிரீன்ல ஃபுல்லா ஒரு கீபோர்டு வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி கரெக்டா போய் நிக்கிறோம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நின்ன உடனே நாங்க போய் கீபோர்டை செட் பண்ணி எடுத்தோம். அது மழை விட்ட உடனே எப்படி இருக்கும்னா அந்த மழை பெஞ்சதுனால அந்த லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப கிரீனரி ஆயிடும், பளிச்சுன்னு ஆயிடும். ஏன்னா டல் இருக்கு எல்லாம் போய் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மிஸ்ட் ஃபுல்லா வருது, லைட்டா அப்படியே கோல்டா இருக்குது. ஸோ அதனால அந்த வீடியோவே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த மழை எல்லாம் பெஞ்சு அந்த ஆமா அந்த பாறை மேல எல்லாம் ரொம்ப தண்ணி பட்டு அப்படியே ஈரமா. அது யூசுவலி ஷூட்டுக்காக தண்ணி எல்லாம் அடிப்பாங்க. தண்ணி அடிச்சு அது நமக்கு ஆண்டவரே செட் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் பெஸ்ட் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் செட் ஆகாது. அதெல்லாம் காட்ஸ் கிரேஸ். நீ கோ தேர், அது லொகேஷன் கண்டுபிடிச்சது, அது மாதிரி எல்லாமே வந்து பெஸ்ட் மூமெண்ட்ஸ். ஆதாரம் நீதானே எந்த இடத்துல ஷூட் பண்ணீங்க? அது பாண்டிச்சேரியில ஒரு அபேண்டன் ஃபோர்ட் ஒண்ணு. அது அதே மாதிரி உம்மை போல யாருண்டுல எப்படின்னா அது நாங்க இதுக்கு ஒரு போட்டு மேல வந்துட்டு இருப்போம். அப்ப எல்லாரும் நினைச்சாங்க போட்டெல்லாம் ஹையர் பண்ணிருக்காங்க போலன்ட்டு. இல்ல, நாங்க வந்து அந்த போட்டை பிடிக்க லேட் ஆகி எங்களுக்கு இடம் இல்லாம நீங்க மேல போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. கீழே இடம் இல்ல, நீங்க மேல போய் உட்காருங்க. மேல போனா யாருமே இல்ல, நியூலி பெயிண்டட் போட்டு, யாருமே இல்ல, காலியா இருந்துச்சு. நான் சொன்னேன் என்னோட பிரதர் கிட்ட, கிட்டார் மட்டும் நைஸா மேல கொண்டு வாங்க, மேல வச்சு ஷூட் பண்ணிடணும். அந்த போட்டை நாங்க எங்களுக்காகவே ஹையர் பண்ணி ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்லை, எங்களுக்கு இடம் இல்லாம மேல அனுப்புனது. அப்படிதான் அந்த போட்ல we shot that song. நிறைய லொகேஷனுக்கு நிறைய பேக் ஸ்டோரி தான் இருக்கு. நிறைய இருக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும். ஓகேண்ணா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 சாங்ஸ் கேட்கறதுக்கு முன்னால வந்து ஒரு 3 questions. இதுல எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல காமன் பீப்புள் வந்து உங்ககிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சாங்க அதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஸோ யூ கேன் சூஸ் எனி 3 and give me. வந்து ரீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? ஓகே, இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து ஒரு வெரி ட்ரிக்கி கொஸ்டின். அது எப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கும் நமக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி எனக்கும் நிறைய மாறிட்டே இருந்துக்கிறாங்க. ஒரு சீசன்ல எஸ்ஏகே பிரான்சிஸ், இன்னைக்கு வரைக்கும் அவங்க இஸ் மை ஃபேவரட். அண்ட் விஜே டிராவன் சிங்கிங்ல அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இஸ் அ மலையாளம் சிங்கர். இஸ் அ ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் டு அப்பியர் ஆன் எம்டிவி, காஸ்பல் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க விஜே டிராவன். அதுக்கப்புறம் வெஸ்ட்ல வந்து எனக்கு இஸ்ரேல் ஹாட்டன். ஸோ இஸ் மை ஃபேவரட். அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே. your favorite street food? ஸ்ட்ரீட் ஃபுட்டா? எனக்கு சாட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த பானிபூரி, பேல்பூரி, தாஹிபூரி. ஸோ அது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆவது எங்கேயாவது போய் அடிச்சுட்டு வந்துடும். ரெகுலரா வி ஹேவ் அ ஷாப். ஆமா, 2-3 கடை இங்க பெஸ்டா இருக்கும் அங்க. ஸோ வி கோ தேர். ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் டிரைவ் பண்ணியாவது போய் அதை சாப்பிட்டுட்டு வர்றது. என்னதான் பெரிய ஹோட்டல் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் உடைய அந்த டேஸ்ட் வந்து அப்சல்யூட்லி ட்ரூ. ஓகேண்ணா. நெக்ஸ்ட். ஓகே. Do you have siblings? Yes, I have a brother. His name is Vinod Blessing. Okay. அவங்க is a missionary. So அவங்க completely is a missionary. அவங்க நிறைய மிஷன்ஸ் எல்லாம் செஞ்சிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா இல்ல, லாஸ்ட் இயர் they did a mission trip. கிராஸ் தூக்கிக்கிட்டு ஒரு வுடன் கிராஸ் செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு நார்த் இந்தியால அவங்க 1150 கிலோமீட்டர் நடந்து சுவிசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வெளியில யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஸோ என்னோட அண்ணனும் கூட ஒரு ரவிக்குமார்னு ஒரு பிரதர், அவங்க 2 பேரும் சேர்ந்து 1150 கிலோமீட்டர் நடந்து, தே ஸ்டேட் ஆன் ரோட், தே ஏட் ஆன் ரோட், எவ்ரிதிங் ஆன் ரோட், நடந்து போய் சுவிசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதில் 1,90,000 காஸ்பிள் ட்ராக்ஸை ஒவ்வொருத்தரையா பார்த்து ஜீசஸ் லவ்ஸ் யூ கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 40,000 பேருக்கு மினி குரூசேட்ல சுவிசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இஸ் அ மிஷனரி. இஸ் மை ஒன்லி பிரதர். ஆமா. ஸோ இது அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ எனக்கு டைம் இல்லை சொல்றது எல்லாத்துக்கும். இஸ் எல்டர் பிரதர். அண்ட் இஸ் ஆல்சோ அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் என்னுடைய ஊழியத்துல.
என்னை நிறைய மோல்ட் பண்ணது, கைட் பண்ணது, எனக்காக ஜெபம் பண்ணது. அவங்கள விட பெரிய ஆள் ஆகணும், வரணும், மேலே வரணும் அப்படின்றது ஹானஸ்டா யோசிச்ச ஒரே ஆளு வினோத் தசி, மை பிரதர். அவங்க அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்தாங்களா இல்ல? அவங்களுக்கு ரொம்ப என்னை விட அதிகமான பேஷன் மினிஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு தான் அதிகமா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்தோம். ஸோ அவங்க நிறைய கேர்சல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, சர்ச் பேஸ்டா கேர்சல்ஸ், அது மாதிரி நிறைய, அது மாதிரி அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தே இஸ் லைக் கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஒரே ஆள் அவர் தான். ஒரு மோட்டிவேட்டர். எஸ், அப்சல்யூட்லி. ஓகே நான் சோ நெக்ஸ்ட் வந்து ரெகபோத் என் வாக்குத்தத்தமே, அந்த சாங் உங்களுக்கு எப்படி வந்தது? ஸோ பிகாஸ் நிறைய பேர் வந்து சொன்னாங்க சில நேரங்களில் வாக்குத்தத்தங்கள் வந்து நடக்காம இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது அந்த பாடல் வந்து நிறைய பேரை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர். ட்ரூ. ஆமா, எனக்கும் அது நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நேத்து கூட 2-3 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க அந்த பாட்டுக்காக. அந்த பாட்டு எழுதுனதும் நான் சொன்னல, எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச் அயர்லாண்ட்ல இருக்காங்க, அவங்க பேர் பாஸ்டர் மேத்யூன்னு சொல்லி, மேத்யூ பாலினக்கா, அவங்க தான் பாஸ்டர் அவங்க. அப்புறம் அவங்க சர்ச் வந்து நியூ லைஃப் சர்ச் அயர்லாண்ட், நியூ லைஃப் சர்ச் டப்ளின். ஸோ அவங்க சர்ச்சுக்கு 2019 போறேன். ஸோ 17 போனப்ப 18ஓட வாக்குத்தத்தம் மகிமை மேல் மகிமை, 19ஓடது வந்து ரெகபோத். ஸோ அப்போ அதே மாதிரி நைட்டு 31 நைட்டு நமக்கு இந்த வருஷம் வந்து ரெகபோத்னு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே, ஓகே ரெகபோத்னு ஒரு பாட்டு எழுதுவோம், ரெகபோத் என் வாக்குத்தத்தமே இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதுன்னு சொல்லி அங்கே ஆன் ஸ்பாட்ல எழுதின பாட்டு தான். ஸோ அவங்களுக்காக எழுதின பாட்டு தான் 3 பாட்டு நினைக்கிறேன். அறுவடை உண்டு, ரெகபோத், வற்றாத கிருபை. So இது 3. So he's like my, the pastor வந்து is like my brother. So he's like more than my brother. அவங்க so like அது என் சர்ச் மாதிரி தான் வெச்சீங்களே. So I take liberty. So அது மாதிரி 3 பாட்டும் அவங்களுக்காக நான் எழுதின பாட்டு தான் அது. ஆண்டரை கொடுத்த பாட்டு. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு, இந்த வருஷமும் வாக்குத்தத்தத்துக்கு எழுதி வச்சிருக்கிறோம், ஒன்றும் அதை ஒர்க் பண்ணல, அப்படியே வச்சிருக்கிறோம். ஓகேண்ணா. தென் நெக்ஸ்ட் சாங் இஸ் உங்க கிருபை. இது என்னோட வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாங். உங்க அழைப்பு ரைட், உங்க அழைப்பு ரைட். உங்க அழைப்பு இருந்ததால அந்த சாங் வந்து உங்களோட எல்லா சாங்கோட எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் அதுல வந்து உங்களோட ஜேர்னியை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதான் அந்த சாங் உடைய பேக் ஸ்டோரி. அண்ட் அதுலயே நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க அண்ட் எங்களுக்காக இன்னொரு வாட்டி அண்ட் எனக்காக அந்த பாடியும் பாடலாம். ஷூர் ஷூர். அந்த பாட்டை வந்து 2018 ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் இட். ஸ்டார்ட் பண்ண 4 லைன் தான். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படலை, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அந்த 4 லைன் 3 லைன் தான் எழுதிட்டு ஆல்மோஸ்ட் 10 months அந்த 4 லைன் தான் பாடிட்டே இருப்பேன். ரூம்குள்ள போவேன், அந்த 4 லைனை பாடுவேன், அழுதுட்டு திரும்ப வெளியே வந்துடுவேன். இப்படியே தான் நடந்துட்டே இருக்கும். ஸோ என் ஒய்ஃப் இதை பார்த்துட்டே இருந்தா, ஒரு 10 மாசம் கழிச்சு கேட்டா, டெய்லி போறீங்க, இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாசமா இந்த பாட்டு 4 லைன்ல தான் இருக்குது, ஏன் எழுதவே மாட்டீங்க, இன்னைக்கு ஒழுங்கா உட்காந்து எழுதுங்க, அதை முடிங்கன்னு சொல்லி என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு அந்த 4 லைன்ல மெடிடேட் பண்ணிட்டு திரும்ப வெளியே வந்துடுவேன். அந்த 4 லைனை நினைச்சு அழுதுட்டு திரும்ப வெளியே வந்துடும். இப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னால மூவ் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஐ ஸ்டார்டட் உட்காந்து என்னோட லைஃபே யோசிச்சு என்னெல்லாம் நடந்தது, எப்படிலாம் இருந்துச்சு. எல்லாரும் வாழ்க்கையிலயும் துரோகங்கள் இருக்கும், வீண் பழிகள் இருக்கும். ஆனா அழைப்பு எவ்வளவு உறுதியா இருக்குதுன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மத்தியிலையும் ஆண்டவர் எப்படி நடத்துறாரு. அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். ஒவ்வொரு வேர்டுமே ஆமா. சோ நான் சும்மா அந்த பாட்டை நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்டா எனக்கு தெரியும் கண்டிப்பா அழுதுருவேன்ட்டு. அதனால ரொம்ப அந்த பாட்டை நான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வியூ போயிருக்கேன்னு கூட தெரியாது எனக்கு. போடவே மாட்டேன் அந்த பாட்டை. ஏன்னா அது இட்ஸ் லைக் வெரி இமோஷனலி கனெக்டட். அதுல இருக்கிற எல்லா விஷுவலைசேஷனா இருக்கட்டும், அதுல இருக்கிற செகண்ட் வேர்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். ஆனா அந்த லைன்ஸ் மட்டும் எனக்காக பாடுங்க. ஷூர் ஷூர். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ, உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே, என் ஆதாரமே என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே, என் ஆதாரமே என் ஆதரவே, யங் பீப்புள்,
ரொம்ப இந்த வாலிப வயசு வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். நான் அதிகமாக என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுவேன், இந்த வாலிப வயசை நம்ம இழந்துட்டோம்னா அதுக்கு மேலே ப்ரெஷியஸாக இழந்து போக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இந்த டைமில், அதாவது இந்த 30 வயசுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் அடுத்த 30 வருஷம் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டு முதல்ல ப்ரையாரிட்டியை ஆண்டவருக்கு கொடுங்க, பெஸ்ட்டாக கொடுங்க. எவ்வளவு தோல்விகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், உயரவே முடியாதுன்ற சூழ்நிலைகள் வரட்டும், ஆனால் வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான தெய்வம் இயேசுவாய் இருக்கிறார். அவர் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்க யாரா வேணாலும் இருங்க, ஆனா பேக்ரவுண்ட் இல்லை, பணம் இல்லை, படிப்பு இல்லை, என்ன வேணாலும் இல்லை, இயேசுவும் கூட இருக்கிறாரா, அது போதும். ஆண்டரை மட்டும் பிடிச்சிக்கங்க. அவர் உங்களை எங்க கொண்டு போகணுமோ, நான் சொன்னது போல அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே அழகாய் பத்திரமாய் உயர்த்தி ஆண்டவர் கொண்டு போய் உங்களை வைப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இருக்கு, அந்த வசனத்தை சொல்றேன். எபேசியர் 3:20, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். ஆமென். அவர் எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படி செய்வார். நீங்க நினைச்சதை விட, யோசிச்சதை விட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் மாத்திரம் பிடிச்சிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸ், ஒவ்வொரு சாங்கோட பேக் ஸ்டோரி, இதுக்கப்புறம் இந்த சாங்கை கேட்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நாங்கள் கேட்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஐ ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஓகே நேயர்களே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாடல் பின்னணி நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சென்ட் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் யாருடைய சாங்ல அதோட பேக் ஸ்டோரி கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஓகே நேயர்களே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, this is Jonal Jeba. Praise the Lord.